எதுக்கடா சேஞ்ச் பண்ண அவதான் பொண்டாட்டி வீட்டுக்காரன் கேட்டா சேஞ்ச் பண்ண அவதான் பொண்டாட்டி ஒரு கல்யாணம் பண்ணி அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா ஒரு சத்தத்துக்கு மட்டும் 5 லட்சம் ரூபாய் 5 லட்சம் சாப்பாட்டுக்கு 6 லட்சம் ரூபாய் 6 லட்சம் சரக்கு மட்டும் 12 லட்சம் ரூபாய் ஆகுது அது இல்லைன்னா எதுவுமே கிடையாது குழந்தை பொண்ணா சரக்கு பேச்சு வந்தா சரக்கு கல்யாணம் சரக்கு பேசுனா சரக்கு செத்தா சரக்கு தூய்மை பதவி சரக்கு இவா நடக்கமா சரக்கு அதே திருவா நடுப்பு நின்று போனா சரக்கு நாடகம் நடக்கமா சரக்கு அதே நாடகம் நடுப்பு நின்று போனா அத்த மட்டும் ஓடணுமா சரக்கு இல்லாம நடக்கிறது எலெக்ஷனே கிடையாது எலெக்ஷனுக்கு சரக்கு அவ்வளவு நானே 6 பாட்டு ஓட்டே போட்டேன் 6 பாட்டு யாரு தெரியும் புல் போதை தூக்கி போனாங்க தூக்கி வந்து போட்டு எவனா சாமாதியும் கை வச்சு ஆயிட்டீங்க எனக்கு வடை நான் ரொம்ப பிரிங்க மெதுவாட நான் ரொம்ப பிரிங்க திரும்பி சாப்பிடுவேன் அது மேல ஒரு லவ் எனக்கு லவ் அவன் பொம்பளை லவ் பண்ணுவான் நான் வடையை லவ் பண்ணிட்டு திரும்பி சாப்பிடுவேன் எங்க நான் கல்யாணமா நான் தான் முதல் பத்திக்கிருப்பேன் எங்கன்னா காரி கரணாந்தனா நாம முதல் பத்திக்கிருப்பேன் ஏன்னா நாடுக்கார போறாங்களா கூடவே கூடுவேன் நேத்துக்க வடை சாப்பிட்டு அந்த வடைக்கு தீபாவளி வச்சு எம்மடாட்டி வட சொல்லு பெருசு போர் வச்சு எம்மடாட்டி வட சொல்லு விநாயகர் சதுர்த்தி வச்சு எம்மடாட்டி வட சொல்லு ஏன் பொங்கல் கூட வச்சுங்க எம்மடாட்டி வடைய சொல்லு நீ வாங்கி கொடுத்தா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தா அவன் எங்க வடை சொல்றான் காலைல 8 மணி டிவி வேணும் 12 மணி தான் ஏத்துறான் சீர்ல கட்டி ஆதி கிடக்குறான் அந்த சீர்ல எவன் நாங்க அடிச்சாலும் உக்கார கத்தில குச்சிடுவோம் ஆம்பளை நியூஸ் பார்க்க வர்றீங்களா நீங்க பசங்களை கிரிக்கெட் பார்க்க வர்றீங்களா சின்ன குழந்தை டோரா பூச்சி பார்க்க வர்றீங்களா சீர்ல அதை கட்டி ஆயுதம் கிடக்குறாங்க சோறாங்க சொன்னா சோறு கும்பனா தச்சு இன்னொன்று பார்த்தா சீர்ல பார்த்து ஆயுதம் நம்ப கூடாது நம்மளே முயற்சி பண்ணி வாடகை சாப்பிடணும் அவன் நேரம் ஒரு கடைக்கு போய் 2 மெதுவாட வாங்கி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆகல காத்துல வச்சு பிசல் கலிகாதி ஆனா பூனை மசூர் மாட்டிக்கிறாங்க போத்துக்கிறாங்க கேணிகால போகனா பம்ப் செட் மாதிரி அடிக்குது உடனே வெளி வந்து போடுறது ஆட்டு வந்து நேரம் கடை கட்ட போனேன் அட பாவி இவங்க கொண்டாட்டி நம்ம தானே வந்து வர வாங்கி சாப்பிட்டேன் ஏன்டா பூனை மசூராம பாருன்னு கேட்டேன் அதுக்கு அவன் சொன்னா நம்ம வாட்டு முதலாளி பார்த்து உள்ள நம்ம பாருங்க உள்ள போய் பார்த்தா பணத்துறான அவங்க ஒரு கையோ கிடையாது ஒரு கையில வாழ சுத்துக்கிறான் ஒரு கையில நான் சாப்பிட்டு பூனை மசூர் கிடையாது அவன் அக்குரு போச்சு ஆத்துல வச்சு பிசல் வச்சு அதை பார்த்து ஆத்துல வந்துச்சு அதே ஆத்துல அச்சு சைடு சொல்லி வந்துங்க சின்னமா கீழே குமுறி தள்ளிடுவோம் ஓட வந்தா ஐயோ சொல்லிவிட்டா தள்ளி பரவாயில்ல நல்லது கனிமொழி கவியரசு என்ற செல்வங்களை இருவில்லை வெளிநாடு சென்றிருக்கிறார் நாட்டு ராஜநாகம் என்ற கொடிய நாகவன் அவன் கண்ட பெண்களை கற்பழிப்பு ஆமா தெரியுமே கோயில்களை கொள்ளையடிப்பது பல துன்பங்களை இருக்கிறான் ஆமாங்க ஏழை மக்களாக புறப்பட்டவனை அடித்து துரத்தி கரும்புலி செம்மலி குத்தி நாட்டை விட்டு ஏற்றி அமிச்சிட்டாங்க அவனே ஞாபகப்படுத்துறீங்க இனி முதல் இந்த நாடு நிம்மதியா வாழணும் ஆமா அவனை பத்தி ஞாபகப்படுத்தாருங்க நான் வெற்றமில்லை இருவில்லை வெளிநாடு சென்றார்கள் வராங்களா அப்படியா ஏற்பாடு பண்ணுவா எல்லாம் ஏற்பாடு பண்றாங்க இப்போ நாட்டை பத்தி நல்லா தெரிஞ்சுங்க இவரு இங்க உட்காந்து அவரு அங்க உட்காந்து போன் பேசி எவ்வளவு போது மறக்காராணி
அதுக்கு இல்ல அங்க ஒரு ஆள் எனக்கு அவரு பொண்ணான்னு கேக்குறாங்க. நான் சொன்ன பொண்ணு கிடையாது, நான் சொல்லிட்டேன் இது பொண்ணு கிடையாது, 3ஆம் தாரம் செப்பினி தள்ளி விட்டு வேலை போவாது. மகாராணி 3ஆம் தாரம் தள்ளி விட்டாங்க. மகாராணி மட்டும்தான் சொல்ல சொன்னாங்க. நான் எத்தனை தாரம் உனக்கு கேட்கல. 2வது உண்மை தெரிஞ்சுன்னா என்ன சண்டை போடுவாங்க. ஏன்னா எனக்கு உனக்கு ஆயா உனக்கு பேச்சு பேச்சியா தாத்தாவா கனிமொழிய கவியரசு வருவதாக விகிதம் வந்திருக்கிறது. அதற்காக தான் உன்னை அழைத்து எல்லாம் ஏற்பாடு 2 பேரும் நான் இங்கு பாபிலை தோற மாணிக்க மங்கள வாத்தியம் கனிமோ என்ற பெயரோட சீரும் சிறுபொழுது சென்று அண்ணனை சந்திக்கிறோம். அண்ணா
நல் உறவை கொண்டு தாய் சொன்னதே தவம் நான் வந்ததே எதற்குள் வண்ணமே அன்பு வண்ணமே சின்னஞ்சிறு வயது தாய் தந்தை விட்டு விட்ட ஏழ்நாடு வந்தோ பட்ட படிப்புகளை முடித்து விட்டோம். இன்றைய தினம் தாயங்க செல்ல போகிறோம். அரண்மனைக்கு சென்றவுடனே அப்பா அம்மாவை எடுத்துக் கொண்டு உனக்கு திருமணத்தை செய்து பார்க்க வேண்டும் என்று அண்ணனுக்கு ஆசையம்மா. திருமணமா? அண்ணா, எனக்கு என்ன வயசு ஆகுது? இவ்வளவு சீக்கிரம் திருமணம்? காலத்துல பெண்களுக்கு திருமணத்தை செய்து பார்க்க வேண்டும் என்று எல்லா அப்பா அம்மாவுக்கும் ஆசை. அண்ணா, முதல்ல உனக்கு தானே திருமணம்? இல்லம்மா, உனக்குதான். உனக்குதானா? உனக்கு திருமணத்தை செய்து பார்க்க வேண்டும் என்று மனக்கோட்டையே கட்டிவிட்டு. அப்படியா? ஆமாம்மா. என்னென்ன அது சொல்றீங்க? மட்டும் கிடையாது. உனக்கு திருமணம் முடிந்த முடிந்த உடனே உடனே நீ மாமியார் வீட்டுக்கு சென்று எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி அண்ணா? அண்ணன் சொல்லை கேட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கம்மா அக்கம் பக்கம் நீ பயந்து வாண்டிட வேணும் அம்மா அண்ணன் சொல்லை கேட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கம்மா அக்கம் பக்கம் நீ பயந்து வாண்டிட வேணும் அம்மா அண்ணன் சொல்லை கேட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கம்மா அக்கம் பக்கம் நீ பயந்து வாங்கிட வேணும் அம்மா சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாரும் உன் பெருமைய சொல்லணுமே சோதனை வேதனை வந்தாலும் கண்ணு துணிவோடு வாழணுமே நல்ல மகராசி நல்ல பெயரை எடுத்து பெருமை எனக்கு சேர்த்திட வேண்டும் அம்மா அண்ணன் சொல்லை கேட்டு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கம்மா அக்கம் பக்கம் நீ பயந்து வாங்கிட வேணும் அம்மா தாய் தந்தை போலவே மாமாவ மாமியை என்னாலும் பணிவோடு நீ பார்க்கணும் நல்ல பேர் வாங்கணும் தாய் தந்தை போலவே மாமாவ மாமி பணிவோடு நல்ல பேர் வாங்கணும் தாய் தந்தை போலவே மாமாவ மாமியை என்னாலும் பணிவோடு நீ பார்க்கணும் நல்ல பேர் வாங்கணும் தாய் தந்தை எல்லாமே அண்ணன் தான் என்னாலும் சீரெல்லாம் செய்வேனே தாய் போலே என்னாலும் செந்தமிழை உனை பார்த்து புகழ் பாடணும் செம்மொழியை உனை பார்த்து புகழ் பாடணும் அண்ணன் சொல்லி கட்டி கல்யாணம் பண்ணிக்கம்மா அக்கம் பக்கம் நீ வயது வாழிய அதிகாலை எழுந்து நீ மணவாளன் பாதத்தை பணிவோடு என்னாலும் நீ போற்றணும் அவர் புகழ் தேடணும் அதிகாலை எழுந்து நீ மணவாளன் பாதத்தை பணிவோடு என்னாலும் நீ போற்றணும் அவர் புகழ் தேடணும் அதிகாலை எழுந்து நீ மணவாளன் பாதத்தை பணிவோடு என்னாலும் நீ போற்றணும் அவர் புகழ் தேடணும் தாய் தந்தை எல்லாமே அண்ணன் தான் என்னாலும் சீரெல்லாம் செய்வேனே தாய் போலே என்னாலும் செந்தமிழை உனை பார்த்து புகழ் பாடணும் செம்மொழியை உனை